அவன் பேர் மைக்கேல். என் தம்பி விஜயனோட ரொம்ப பெரிய ஃபேன், வரணும்னு ஆசைப்பட்டான். இங்கே 2 பேரும் வரணும்னு சொன்னனால அவன் வரல, ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அவன் பேர் மைக்கேல். கிஷோர். தேங்க்யூ. கோல்கேட் ஆக்டிவ் சால்ட், ஆரோக்கியமான ஈறுகள், டீப் கிளீன் உணர்வு. சூப்பர். தமிழக வெற்றி கழகம் இந்த சின்னத்தின் எதிர்காலம், தமிழகத்தின் எதிர்பார்ப்புகள். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே அண்ணா. கொஞ்சம் நர்வஸா இருக்கு. என்னுடைய தளபதி விஜய் அண்ணா கிட்ட நான் வாங்க வந்திருக்கிற விருது, பாப்பா 10th படிக்கிறாங்க. இப்ப விஜய் அண்ணா கிட்ட வாங்க வந்திருக்கிறேன். அடுத்து +2 அப்போ தமிழக முதல்வர் கிட்ட நான் வாங்க வரணும்னு எதிர்பார்க்கிறேன். கொஞ்சம் நர்வஸா இருக்கு. கண்டிப்பா அந்த இது செக்ஷன் அதிக ஓட்டு எண்ணிக்கையில அண்ணா வருவாருன்றது என்னுடைய நம்பிக்கை. அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம தட்டுறோம், தூக்குறோம். அண்ணாவை தமிழக முதல்வராக. தேங்க்யூ சோ மச் அண்ணா. கோல்கேட் ஆக்டிவ் சால்ட், ஆரோக்கியமான ஈறுகள், டீப் கிளீன் உணர்வு. தளபதி அண்ணாவுக்கு வணக்கம். வி ஃபார் விருதகிரீஸ்வரர், வி ஃபார் விருதாச்சலம், வி ஃபார் விஜய் அண்ணா, வி ஃபார் வெற்றி. 2026இல் விருதகிரீஸ்வரர் விருதாச்சலம் தொகுதிக்கு உங்களை அழைக்கிறார். வாருங்கள், வெற்றி நிச்சயம். அனைவருக்கும் வணக்கம். அண்ணனுக்கு வணக்கம். நாங்கள் கடலூரில் பண்ருட்டி தொகுதியிலேருந்து வந்துட்டுருக்கோம். வள்ளலார் மெட்ரிகுலேஷன் பள்ளியிலேருந்து வரோம். அண்ணன் இந்த பரிசு கொடுக்க ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து எங்கள் பள்ளியிலேருந்து தொடர்ந்து மாணவர்கள் வந்து பரிசு வாங்கிக்கிட்டே இருக்காங்க. இந்த வருஷம் 5 மாணவர்கள் தொடர்ந்து வாங்கிட்டு இருக்காங்க 10, 12ஆம் வகுப்பில். வேறு யாரும் செய்யாத ஒரு பெரும் அரும்பணியை அண்ணன் செஞ்சிட்ருக்காரு. ஏன்னா அவருக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு எதிர்கால இந்தியா எங்கே இருக்குது அப்படின்றது. அதனால் அண்ணனோட ஆட்சி காலத்தில் சிறந்த ஆட்சியாளர்களை எங்கள் பள்ளியிலேருந்து நாங்கள் உருவாக்கி தருவோம் அவருக்கு அப்படின்னு இந்த இடத்துல உறுதியளிக்கிறோம். நன்றிண்ணா. மதிப்புக்குரிய தளபதி சார் அவர்களுக்கு என்னோட 12வது மதிப்புகளை பாராட்டி எனக்கு பரிசு வழங்கின தளபதி விஜய் சாருக்கு என்னோட இதயபூர்வ நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட ஆளுமை தலைவர்களுள் ஒருவரான காமராஜர் ஐயா முதல்வராக இருந்தபோது இலவச கல்வி திட்டத்தையும் இலவச உணவு திட்டத்தையும் ஏழை மாணவர்களுக்காக அறிவித்தார். அது நம்ம கல்வியையே அடுத்த லெவலுக்கு கொண்டு போச்சு. அடுத்த 2026ஆம் ஆண்டு நம்ம தளபதி விஜய் சார் முதல்வராகி ட்ரக் மற்றும் பலவிதமான போதைப் பொருட்களை ஒழிக்க அவரோட வாத்தி ரைடை நம்மளோட தமிழகத்தில் ஆரம்பிக்க வேண்டும் என்பது நம்ம தமிழகத்தில் இருக்க பல மக்களின் வேண்டுகோள் என்று தெரிவித்து நன்றி, வணக்கம். என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். 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 எஸ், யங் லீடர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் எல்லாரையும் சந்திச்சதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ. Love you too.
First of all, congratulations for your this beautiful achievements. படிப்பில் சாதிக்கணும் தான், படிப்பும் சாதனை தான், அதுதான் மறுக்கல. பட் அதுக்காக பர்டிகுலராக ஒரே ஒரு படிப்பில் மட்டும் நம்ம அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது ஒன்றும் சாதனை கிடையாது. ஒரே விஷயத்தை பற்றி திரும்ப திரும்ப யோசித்து உங்கள் ஆங்ஸைட்டியை ஏற்றிக்காதீங்க. அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக வேண்டிய அவசியம்லாம் ஒன்றுமே கிடையாது. இது நான் ஏன் சொல்கிறேன்னா, நீட்டு மட்டும் தான் உலகமா? நீட்டை தாண்டி இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு. அதில் நீங்கள் சாதிக்க வேண்டியது பல விஷயங்கள் இருக்குது. அதனால் இப்போவே உங்கள் மைண்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க, டெமோக்ராட்டிக்காக வச்சுக்க கற்றுக்கோங்க. ஏன்னா டெமோக்ரஸின்னு ஒன்று இருந்தால் தான் இந்த உலகமும் சரி, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஃபீல்டும் சரி, ஒரு ஃப்ரீடமாக இருக்க முடியும். அது மட்டும் இல்லை, ஒரு முறையான ஒரு டெமோக்ரஸி இருந்தாலே போதும், எல்லாருக்கும் எல்லாமும் ஈக்குவலாக கிடைக்கும். அதனுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள், அவங்கவுங்களுடைய ஜனநாயக கடமையை ஒழுங்காக செய்ய சொல்லுங்கள். ஜனநாயக கடமையை சரியாக செய்கிறதுனா அது ஒன்றும் பெரிய ஒரு விஷயம்லாம் கிடையாது, சாதாரணமான விஷயந்தான். நல்லவங்க, நம்பிக்கையானவங்க, இது வரைக்கும் ஊழலே செய்யாதவங்க யாருன்னு பார்த்து தேர்ந்தெடுக்க சொல்லுங்கள். அவ்வளோதான், as simple as that. அதுதான் அந்த கடமை. நான் வந்து ஒரு 2 years பேக் இதே ஸ்டூடெண்ட்ஸ் ஃபங்க்ஷனில் நான் சொல்லியிருந்தேன், இந்த காசு கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்கள அந்த கல்ச்சரே வந்து யாரும் என்கரேஜ் பண்ணாதீங்க, யாரும் காசு வாங்காதீங்க, உங்கள் பேரண்ட்ஸ்கிட்டையும் எடுத்து சொல்லுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஆனால் நீங்கள் வேணா பாருங்கள், அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு. வண்டி வண்டியாக கொண்டாந்து கொட்ட போகிறாங்க. அது அத்தனையும் உங்ககிட்ட இருந்து கொள்ளையடிச்ச பணம் தான். என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ணணும்னு உங்களுக்கு கரெக்டாக தெரியும். அது நான் சொல்லி தான் புரிய வைக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. அண்ட் மை டியர் பேரண்ட்ஸ், உங்ககிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், உங்கள் குழந்தைங்களோட விஷயத்தில் எதுவும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, ப்ரெஷர் போடாதீங்க, எதுவும் இம்போஸ் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வழி நடத்துங்க. நான் டெஃபினட்டாக சொல்கிறேன், எத்தனை தடைகள் வந்தாலும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில், அவங்கவுங்களுக்கு பிடிச்ச துறையில் அவங்க கண்டிப்பாக சாதிச்சு காட்டுவாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சது என்னென்னா, இந்த சாதி மதத்தை வச்சு இந்த பிரிவினை வளர்க்கிற அந்த சிந்தனை பக்கமே போயிடாதீங்க. அந்த சிந்தனை உங்களையோ இல்லை உங்கள் மைண்டையோ டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு அதை அலோவ் பண்ணவே பண்ணாதீங்க. விவசாயிகள் என்ன சாதி மதம் பார்த்தா பொருளை விளைய வைக்கிறாங்க?